இதுவரைக்கும் கதைக்காத எங்கேயுமே நான் சொல்லாத ரகசியங்களை இந்த நிகழ்வுல வச்சு சொல்லி ஒரு தரம் வந்து கதைக்கல அதுங்க வந்து கதைக்க சொல்லுங்க வழக்கு கதைப்போம் கேவலங்கிட்ட ஒரு சாப்பாடு அது. இன்றைக்கு வந்து எங்களுடைய அம்மா இறந்து சரியா ஒரு மாதம் 31 நாள். வீட்டிலேருந்து 2 மணிக்கு கிளம்பினாலும் நான் வீட்டை திரும்பி போகிறது நிறையா இருக்கும். அவ்வளோ நேரம் மாவியோட இருந்து கதைப்பேன். எங்களோட வீட்டில் வந்த பிரச்சனை மற்றவர்களுக்கு வரக்கூடாது. எனவே இந்த காணொலி எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. எங்களுக்கு மண்டையில் விரைவிடுது, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மருந்து. அதிர்ச்சியான தகவல்கள். நாங்கள் சாப்பிட்ற எந்தெந்த உணவுகளில் நஞ்சு இருக்குது என்ற தகவல். நாங்கள் தமிழர்கள் அறிவானவர்கள், சரியான கெட்டிக்காரர், பேக்கொஞ்சுகள் மாதிரி இருக்கக்கூடாது. எங்களுடைய மக்களின் வீட்டின் தலைமாடு மட்டும் போகணுமென்று நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் என்ன சொன்னால் இது ஒரு போன பஸ்ஸுக்கு கை காட்டி பிரியோசனம் இல்லை. எங்களுடைய அம்மாவை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த பிரச்சனையால். ஒரு பட்டிமாடு நின்றா எவ்வளோ பெரிய காசு தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் மார்க்கெட் பண்ணியாச்சு. எங்களுக்கு ஒரு புற்று ஒரு வீட்டில் நாங்கள் மொழுகிறதுக்கு முந்தி அடுப்பு மொழுகிறதுக்கு ஒரு இடத்த போய் வெட்டுவோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வந்து எங்களுடைய அம்மா இறந்து சரியா ஒரு மாதம் 31 நாள். அதாவது அம்மாவினுடைய அந்தியஷ்டி கிரியைகள் நடக்க போகுது. எங்களோட வீட்டை தான் செய்ய போகிறோம். வீட்டில் ஐயரை கூப்பிட்டு அதுக்குரிய பிராயச்சித்தங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் அம்மா இல்லாட்டி இனி ஒரு அடுக்கு எடுக்கிறது அது நின்று நடத்துகிறதெல்லாம் கிடைச்சல. அம்மா ஏலாட்டியும் ஏதோ தாண்டி அதை இதை கொண்டு போய் கொடுத்துடுவா. எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. உண்மையை சொன்னால் 600 கிரவுட் கிட்டத்தட்ட அதுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அவரங்கால் சிவசக்தி மண்டபத்தில் அதை செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இதில் முக்கியமாக நான் அநேகமாக நாட்களுக்கு சொன்னால் இந்த அம்மாவுக்கு வந்த புற்றுநோயால் அம்மா பாதிக்கப்பட்டவ இது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஒன்று செய்ய வேணுமென்று நிறைய யோசித்தது. அதுக்காகவே நான் திட்டமிட்டு நான் எப்படின்னு சொன்னால் இந்த அம்மாவினுடைய நிகழ்வுக்கு வருகை தரக்கூடியவர்கள் ஒரு பெரும்பான்மையான கிரவுட் ஒன்று ஒரு இடத்தை வரப்போகுது. அவர்களுக்கு சும்மா கல்வெட்டு புத்தகத்தை அதை இதை கொடுக்காம 2 விஷயம் செய்து நாங்கள் ஒன்று நான் பிளான் பண்ணது ஏதாவது பழமரக்கன்றுகள் எங்களுடைய நேட்டிவான இனங்கள் பழைய இனங்கள் அதுகளை நாங்கள் திருப்ப எங்களுடைய மக்களுக்கு அதை அதுன்ற அட்டென்ஷனை கொண்டு வரணும். சும்மா ஆப்பிள் அது இதுன்னு கதைக்காமல் எங்களோட ஊரில் இருக்கிற வாழைப்பழம் தேசிக்காய் தேங்காய் நெல்லிக்காய் இதுகளை பற்றி கதைக்க வேணும் என்று யோசிச்சேன். இது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் உண்டு. கேன்சருண்டா என்ன அது இப்போ உதாரணமாக ஒரு சலரோகம் வந்த ஆளுக்கு அவரோட கதைச்சா தொட்டா வருமா தொற்றும் நோய்கள் தொற்றா நோய்களை பற்றி NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இதுகளை பற்றியெல்லாம் எங்களுடைய மக்களுக்கு என்னென்னா நான் ஒரு கிராமத்தில் வாழ்கிறவரால் இப்போ நான் PHA வந்ததால் எனக்கு இதுகளை பற்றி கொஞ்சம் தெரியும். எல்லாத்தையும் அந்த மக்களுக்கும் அது தெரியாது. அது தவறும் இல்லை. அவர்களுக்கும் எனக்கு கிடைத்த அறிவை பரப்ப வேணுமென்று நினைச்சேன். நான் தாராளமான ஆட்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை விட முக்கியமாக இந்த கேன்சர் வாரக்குரிய எங்கள்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்கள் இதுவரைக்கும் கதைக்காத எங்கேயுமே நான் சொல்லாத ரகசியங்களை இந்த நிகழ்வில் வச்சு சொல்லி மக்களை விழிப்புணர்வு ஊட்டணும்னு நினச்சேன். அதாவது இந்த ரகசியங்கள் இதுவரைக்குமே எங்கேயும் கேள்விப்படாத பல அதிர்ச்சியான தகவல்கள். நாங்கள் சாப்பிட்ற எந்தெந்த உணவுகளில் நஞ்சு இருக்குது என்ற தகவல்களை சொல்ல வேணும் என்று சொல்லி, அதாவது எங்களை உடலுக்கு நச்சுத்தன்மையானது என்று சொல்லி கதைக்க வேணும். மற்ற அந்த புற்றுநோய்க்கு பின்னால் இருக்கிற பிஸ்னஸ் இதுகளை பற்றி எல்லாம் கதைக்க வேணும்னு நினச்சேன். நான் என்னென்னா இந்திய அம்மாவை நான் பறி கொடுத்தேன். நான் எனக்கு 35 வயதாக இருக்கலாம், 55 வயதாக இருக்கலாம், 5 வயதுலேயும் இருக்கலாம். ஆனால் தாயை இழந்தது அது எத்தனை வயது இருந்தாலும் அது ஒரு பெரிய சாவு மட்டும் அது மறக்கலாத ஒரு தாக்கம். தாயை எத்தனை அதான் இன்றைக்கு எங்களுடைய அந்த மண்டபம் அவரங்கள் சிவசக்தி மணிமண்டபத்தில் நிற்கிற அந்த அம்மாவுக்கு வந்து 5 வயசில் வேண்டிய அம்மா இல்லை. அதுக்கு பிறகு 3 சகோதரர்கள். ஸோ அவங்க அந்த 5 வயசில் அந்த தாக்கம் எப்படி இருந்திருக்குமோ என்னால் கற்பனை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. இதை விட முக்கியமாக இன்னொரு பழமரக்கன்றுகளுக்கு அப்பால் தங்கச்சியை வேண்ட குடும்பம் ஒரு பிளான் பண்ணிச்சுன்னா உணவே மருந்துன்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. இந்தியாவின் வெளியீடு அங்கே இருக்கிற ஒரு எழுத்தாளர் எழுதினது. அந்த புத்தகத்தை எங்களுடைய மக்களுக்கு அப்படியே கொப்பி பண்ணி கொடுப்போம்னு சொல்லி ஏன்னு சொன்னால் சாப்பிட்ற சாப்பாட்டால் முழு வருத்தமும் உடற்பயிற்சியின்மை எங்களுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் மாறினதால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் என்று எங்களுக்கு தெரியும். அப்போ அதையும் ஒரு விழிப்புணர்வாக சொல்ல வேணும் என்று நினைச்சு அந்த புத்தகத்தை கொடுத்து நாங்கள் எந்த ஒரு வீட்டில் கொண்டு போகிற பரிசு பொதி அல்லது நினைவு சின்னத்திலேயும் வந்து அம்மான்ற பேரோ ஊரோ எங்களோட குடும்பத்தின் பேரோ ஊரோ இருக்காது. என்னென்ன காரணம் அந்த புத்தகம் எங்களுடைய மக்களின் வீட்டின் தலைமாடு மட்டும் போகணுமென்று நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் என்னென்னு சொன்னால் இது ஒரு இந்த அட்வகசி ப்ரோக்ராம் வந்து சரியான முறையில் போய் சேரணும். சும்மா நாங்கள் எங்கட விலாசத்துக்கு திருவாளர் பூலோகராணி அவர்கள் நின்று போட்டால் எங்கட சின்னமா இந்த மனுஷி எங்கேயோ செத்து சிவமாக போச்சுது இதை கொண்டு போய் நான் என்ன செய்கிறேன் இந்த புத்தகத்தை தூக்கி மூலையில் போட்டுவிடும். அதால் நாங்கள் அதை பாவிக்கலை. அம்மாவினுடைய நினைவாகண்டு கூட அடிக்கலை. ஆனால் அந்த விதையை நாங்கள் விதைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் ஒரு மரத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தை கற்பனை பண்ணினாங்க. அதை விட
இந்த உணவே மருந்து என்ற அந்த புத்தகம், இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் என்னென்னத்தில் நஞ்சன்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு உரையொண்டு ஆற்றி இருப்பேன். என்னென்ன மாதிரி என்று சொன்னால், கேன்சர் என்னத்தால் வருதுன்ற ரகசியங்களை கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியால உரை. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த உரை என்னென்னு சொன்னால், இதில் கிளியரான ஆடியோ நான் இந்த மைக்கு அடித்து தான் அதை கதைச்சிருப்பேன். என்னென்னு சொன்னால், அந்த கேன்சர் என்னத்தால் வருது, இதுக்கு பின்னால் இருக்கிற என்ன மாஃபியாஸ், இதுக்கு பின்னால் இருக்கிற என்னென்ன சாப்பாடுகள், ஏன் சில சாப்பாடுகள் எங்களுக்கு வெளிநாட்டில் சாப்பிட பிரச்சனை இல்லை, இங்கே சாப்பிட பிரச்சனை வருது, இப்படியான எல்லா விடயங்களையும் நான் இதில் கதைச்சிருப்பேன். மறக்காமல் இந்த காணொலி அந்த உரிய கட்டாயம் கேளுங்க. ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். கட்டாயம் எங்களோட வீட்டில் வந்த பிரச்சனை மற்றவர்களுக்கு வரக்கூடாது. எனவே இந்த காணொலி எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. திருப்பவும் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டியல் இப்படி ஒரு கதையை. அப்படியான ஒரு உரிய ஒன்று தான் அது. கடைசி மட்டும் பாருங்க. என்னட்ட முழு பேருமே வந்து நல்லா கலைச்சனிங்கள் தம்பி, பெட்டராக இருந்தது, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி கடைசியில் வாழ்த்திட்டு போனார்கள். என்னென்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு மாதம் எல்லாமே முடிந்த மாதிரியான ஒரு உணர்வு. அந்த உரியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாடுடையான் படையாட்சிகள் பாடுது மாகாதே, விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வழிபடுமாகாதே. உலகத்துல வந்து நல்லவர்களை வந்து இருந்தா கடவுளுக்கு மிகவும் பிடிக்குமா. அதனாலதான் எங்க மாமியை வேலைக்கே கடவுள் கூட்டிட்டு போயிட்டான் போறதுக்கு. ஆனா எனக்கு இருந்தாலும் எனக்கு வைரவரண்ட விருப்பம், அந்த வைரவரில் சரியான கோபமா இருக்கு. ஏன் எங்க மாமியை இவ்வளவு வேலையை கூட்டிட்டு போனீங்கன்னு. இன்னும் மாமி எவ்வளவோ பார்க்கப்பட்டிருக்கேன், அவ கூட்டிட்டு போனேன், அவளுக்கு வாழணும்னு அவ்வளோ ஆசை. என்னோட இந்த கதை கேட்க சொல்லுவா, திவி என்ன நிறைய செய்யணும் திவி, ஆனால் உடம்பு இல்லாம கிடக்கணும். நான் சொல்லுவேன், மாமி நீங்க இருப்பீங்க மாமி, நீங்க நிறைய செய்வீங்க மாமின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் அந்த வாக்கெல்லாம் இப்போ பொய்யா போச்சு. என்னோட இருந்து திவி 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 திவின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் வீட்டே கூட அம்மா சொல்லி, அம்மா நான் மாமிகிட்ட போட்டு வரணுமா, வீட்டே இருந்து 2 மணிக்கு கிளம்பினாலும் நான் வீட்டை திரும்பி போறது நிறையா இருக்கும். அவ்வளோ நேரம் மாமியோட இருந்து கதைப்பேன். யார் இருக்கணுமோ இல்லையோ மாமி அங்கே இருப்பா, என்னோட கதைப்பா. ஒவ்வொரு முறையும் தைப்பொங்கல், புது வருஷம், தீபாவளி, ஏதாவது ஒரு விசேஷம் என்றாலும் மாமிட்டு ஓடுறது. இனி நான் யார்கிட்ட போறேன்னு தெரியல. எனக்கு அந்த வீட்டுக்கு போனாலும் இப்போ இந்த ஒரு மாதமா நிற்க கூட என்ன மாமி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. திவி திவியன்னு அந்த வீடு ஃபுல்லாக அந்த வசனம் ஒழிச்சு கொண்டே இருக்குது. ஆனால் மாமி என்னட்ட கடைசியாக கதை கேட்க, திவி ஏலாம கிடக்கு, திவி ஏலாம கிடக்கன்ற மாமி. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிருந்த, நாங்கள் சாதாரணமாக இப்படியான நிகழ்வுகளுக்கு ஏதாவது விடயங்கள் கொடுத்தால் அதை அப்படி வீசிட்டு போயிடுது, அப்போ ஏதாவது பிரியோசனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு 2 விஷயம் ட்ரை பண்ணினது. நாங்கள் மரக்கண்டு கொடுப்போம்னு யோசித்த நாங்கள், அதை விட தங்கச்சியும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு புத்தகம் ஒன்று அடிச்சிருக்கிறோம். இதில் ஒரு இடத்த கூட அம்மாண்ட பேர் இல்லை. இது வந்து ஏற்கனவே ஒரு காப்பிரைட் உள்ள ஒரு புத்தகம், வேறு ஒரு ஆள் கீர்த்தி என்ற வெற்ற புத்தகம், நோயின்றி வாழ உணவே மருந்து. இப்போ இந்த வருத்தங்களுக்கு எல்லாமே காரணம் எங்களோட சாப்பாடும் எங்களுடைய பழக்கமும் தான். ஸோ இந்த புத்தகம் காலாகாலமாக இருக்க வேணும். இது சம்மந்தமாக நான் இப்போ என்னுடைய யூடியூப் சேனல்லேயும் இது சம்மந்தமாக போடுறேன். நான் கூட ஒரு பிரியோசனமான புத்தகம். நீங்கள் இதை கட்டாயம் வாசித்து உங்களோட வீட்டை எல்லாத்த வீட்டையும் கவனமாக இருக்கணும். ஒரு சொல்லு கூட உங்களோட ஃபேமிலி சம்மந்தமாக இதில் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல புத்தகமாக பயன்படுத்தலாம். இந்த நேரத்தில் யோசித்த ஒரு விஷயம், இந்த அம்மாவை பிடிச்ச அந்த நோய் பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்க வேணும்னு சொல்லி, என்னென்னா எங்களோட வீட்டை வாராக்களே கேட்குறவே சில ஒரு அந்த அவேர்னஸ் இல்லாமல் தான் கேட்குறவே, இது பரவுமா, இது எப்படி வரும், இந்த புற்றுநோய் என்றா என்னன்னு சொல்லி கேட்குறவே. அநேகமான நாட்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது என்றாலும் சில பேருக்கு தெரியாது. நாங்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிற ஆளுன்ற ரீதியில் நானும் இப்போ என்னில் ஒரு குணமினை கொண்டு எங்களோட ஆக்கள் பாதிக்கப்பட்டால் மற்றவைக்கு வரக்கூடாது யோசிக்கிற ஒரு மனம். ஸோ அது சம்மந்தமாக ஒரு 10 நிமிஷம் கதைக்க போகிறேன். இந்த புற்றுநோய் என்றால் என்னன்னு சொல்லி கதைக்க போகிறேன். இது என்னென்று வருதுன்னு சொல்லி கதைக்க போகிறேன். பிரியோசனமாக இருக்கும், கேட்டோன்றுங்க. 2 விதமான நோய்கள் இருக்குது உலகத்தில். ஒன்று தொற்று நோய்கள், ஒன்று தொற்றா நோய்கள். சிம்பிள். ஒரு ஆளுக்கு இப்போ எனக்கு ஒரு வருத்தம் வந்து, இப்போ உதாரணமாக எனக்கு கொரோனா வந்துட்டுதுன்னு சொன்னால், அல்லது எனக்கு ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்துட்டுதுன்னு சொன்னால், என்ற மூச்சு காற்று இல்லை நான் தும்மைக்க பரவுற ட்ரோப்ளேட்ஸ், அந்த துளிகள் பரவினாலே உங்களுக்கு அந்த காய்ச்சல் வரும். அது தொற்று நோய். தொற்றா நோய் என்றது என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய ரிஸ்பெக்டர்ஸ் என்ற ஆபத்து காரணிகள், என்னுடைய சாப்பாடு, உடற்பயிற்சியின்மை, இப்படியான விஷயங்களால் வாரது வந்து தொற்றா நோய்கள். உதாரணமாக எனக்கு சில ரோகம், இப்போ என்னுடைய தங்கச்சி வந்து இந்த கையை பிடிச்சிட்டாண்டக்கா அவள் சில ரோகம் வராது. ஆனால் சில கோவிட்டண்டா வரும்.
இப்போ புற்றுநோயும் அந்த மாதிரி உண்டு. இப்போ புற்றுநோயாளியின் சாப்பாடு கோப்பையை சாப்பிட்டாலோ அவையோட கதைச்சாலோ இல்லை அவையோட குடும்ப உறுப்பினர்களுக்கோ வரும் வண்டி இல்லை. ஆனால் சில கேன்சர்ஸ் இருக்குது பரம்பரையாக வரும், சிலது வர்ற சான்ஸ் இருக்குது, அதாவது அந்த ரிஸ்க் இருக்குது. வடிவேலு சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் இருக்கே தவிர அதுக்காண்டி வரும் வண்டி இல்லை. எல்லா மக்களும் கதைக்கிற ஒரு விஷயம், முந்திய நாட்கள் எங்கட அப்போ சுருட்டு அடிச்சு கொண்டு தெரிஞ்சார், அது சாப்பிட்டார் இது சாப்பிட்டார், நல்லா தண்ணி அடிப்பார், ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் இல்லை தம்பி இப்பத்திய நாட்களுக்கு ஏன் வருது, இப்படி ஒரு கேள்விகள் இருக்குது. அப்போ இதை பற்றி எல்லாம் கதைக்க போகிறேன் நான். இந்த புற்றுநோய் என்ற வேறு ஒன்றும் இல்லை, என்னென்னா பேர்லேயே கிடக்குது. ஒரு வீட்டில் நாங்கள் மொழுகிறதுக்கு முந்தி அடுப்பு மொழுகிறதுக்கு ஒரு இடத்த போய் வெட்டுவோம். புற்று வெட்டினோம்னா திருப்ப அடுத்த கிழமையும் அதில் வளர்ந்துடும். அதே மாதிரி இந்த கலங்களும் திருப்ப வளரும், நாங்கள் அழிக்க வளரும். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்களா, நான் வகுப்படுக்கையில் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறேன். எங்களுக்கு ஒரு காயம் வந்துட்டுதுண்டா அந்த காயத்தின் வெளிப்பக்கம் தான் முதல் மாறும் பாருங்க. அந்த தோலை உரிச்சு விட்டாலும் உள்ளுக்கு பச்சையாக இருக்கும். அந்த எங்களுடைய உடல் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது அப்படித்தான் மாற வேணும் என்று சொல்லி. உதாரணமாக நான் ஒரு பல கோடிக்கணக்கான கலங்கள் என்று சொல்லப்படுற அடிப்படை அழகால ஆனவன். என்ன பிச்சு தும்பாக்கினா கடைசியாக மிஞ்சிறது செல் என்று சொல்லப்படுற கலம். இந்த கலம் எப்படி உருவாகிறதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அது டிஎன்ஏல கிடக்கு, எங்களோட டிஎன்ஏல எங்களோட பிறப்புரிமை அமைப்பில் இருக்குது. அந்த கலங்கள் பிரிகை அடைகிறதுலேருந்து எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் குழம்புறது தான் கேன்சர். உதாரணமாக ஒரு கலம் இப்போ உதாரணமாக எங்களோட பிளட் சிவப்பு கலம் 120 நாளைக்கு ஒருக்கா ஈரலில் போய் சாகும், ஈரலில் போய் அழிஞ்சு அந்த அழிகிறது பித்த நிறப்பொருளாக மாறும். அதான் இந்த மலத்தில் வர மஞ்சள் நிறம். எல்லாம் ப்ரோக்ராம். 120 நாளுக்கு ஒருக்கா அழியணும்ன்றது ப்ரோக்ராம். ஒரு கலம் இப்படித்தான் வளர்றது. இது கிட்னியை உருவாக்குறது. யோசிச்சு பாருங்க, ஒரு விந்தும் சூலும் போய் ஒரு மனுஷனை உருவாக்குது, ஒரு சின்ன ஒரு கலம். யோசிச்சு பாருங்க கடவுள் மேஜிக்க. அது பிறகு பெருகும், நிறைய கலங்களாக பெருக வேணும். அதுக்கு தான் இந்த போலிக் ஆசிட்னு சொல்லி போட வேணும். கற்ப காலத்தில் அந்த மஞ்சள் குளிசி ஒன்று தருவினம், பீகோ குளிசி ஒன்று நீங்கள் கோழி குஞ்சு கரைச்சி வைக்கிற அதை ரைட்டா, அது போடுறது அதுக்கு தான். முந்தி எங்கட பாட்டியாக்கள் இது போட்டவே ஆண்டா இல்லை, அவே கோயிலால் வரைக்கே கச்சான் சாப்பிடுவினும் முழுக்க பச்சை இலவக்கறிவாக சாப்பிட்டவே, அதால் அதில் போலிக் ஆசிட் இருக்குது. இது நான் சொல்ல வர்றது எங்களுடைய கலம் சாதாரணமாக எப்படி உருவாகணும் எப்படி மறையணும் என்று ப்ரோக்ராம் கடவுள் ஆண்டவன் அழிய வச்சுக்கான். ஆண்டவன் என்று நான் நம்புகிறேன். அந்த ப்ரோக்ராம் குழம்புறது தான் புற்றுநோய். அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எது குழப்பம் நிறுவன் என்று சொன்னால் கனகாரணங்கள் குழப்பம். மண்ணுக்கு இருக்குதான் இந்த உடம்பில் இருக்கும் தானே. மாம்பழம் என்னென்று காய்க்குது, மண்ணுக்குள்ளே இருக்கிற கனிப்பொருள் எல்லாம் அந்த வேர் உறிஞ்சி கொண்டு போய் அந்த மாம்பழத்துக்களால் பூக்களால் அந்த அணுக்கள் அடுக்கப்படுற விதத்தில் அது மாம்பழம். அதுக்காண்டி மண்ணை அள்ளி சாப்பிட்டா மாம்பழத்தின் டேஸ்ட் வராது. அந்த ரகசியத்தை ஆண்டவன் மாமரத்துக்கு கொடுத்துருக்கிறான். ஒரு விந்துஞ்சூலும் இப்படி ஒரு பெரிய மனுஷரை உருவாக்குது. அதே மாதிரி இந்த புற்றுநோய் கலங்கள் சாதாரணமாக இல்லாமல் இருந்துட்டு தண்டபாட்டில் பெருகும். தண்டபாட்டில் ஒரு ஓடர், நான் சொன்னேன் இந்த ப்ரோக்ராம் குழம்பின மாதிரி பெருகும். உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு ஒரு பூனையை வச்சு விளங்கப்படுத்துகிறேன். இந்த புற்றுநோயை சாதாரணமாக பூனைக்கு முதல் ஒரு சின்ன விளக்கம். இப்போ நான் இதில் தொட்டு தடுக்கிறேன், என்னுடைய சொக்கில் இருக்கிற ஏராளமான கலங்கள் என் கைக்கு வந்திருக்கும். வெளிநாட்டில் ஒரு ஆள் இந்த டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக உளவாளிகள் பின்னால் திரிவாங்க. போய் கேட்கல, அது ஒரு 1/4 கிலோ டிஎன்ஏ அறியலை உங்களுடைய அவன் சொல்லுவான், மான நஷ்ட விலகு போட்டுருவான், இன்னும் ஒரு அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ண வலிக்கிட்டீங்கமெண்டு. அப்போ ஒரு உளவாளியை பின்தொடர்ந்து அவற்றை டிஎன்ஏ அவர் தான் அது செய்ததை ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உளவாளி பின்னுக்கு போய் அவர் அந்த தண்டை டிஷ்யூவை துடைச்சி போட்டு வருகிறார். அவன் அதை எடுத்துக்கொண்டு வந்துட்டான். அவ்வளோதான் படம் முடிஞ்சுது. இரண்டாவதுல அவற்றை கலங்கள் இருக்கும். நான் சொல்ல வர்றது, அந்த கலங்கள் அழிஞ்சாலும் புதுசாக உருவாகும். எப்போ உருவாகுறேன்டா இரவில், அதான் நித்திரை கொள்ளணும்ன்றது. எங்கள் அம்மா சரியாக நித்திரை கொள்றேல, அது ஒரு ரீசன். இது நான் சொல்கிறது மற்றவைக்கு வரக்கூடாதுக்காக. என்ற இரவில் தான் எங்களோட கலங்கள் புதுப்பிக்கிறது. எங்களோட உடம்பு எங்களோட கலங்களை புதுப்பிக்கிற செயற்பாடு கூட இரவில் தான் நடக்கும்னு சொல்லினோம் விஞ்ஞானத்தில். அப்போ அழிவடைகிற கலங்களை சாதாரணமாக உடம்பு புதுப்பிக்கும். அழிச்சாட்டா புதுப்பிக்கும். நீங்களும் ஒன்றை சொல்ல அது புதுப்பிக்கும். ஒரு 7ஆம் கட்டத்தில் இவனுக்கு நடுக வேலை இல்லையோன்ட்டு ஒரே இதாக பெருகி விட்டுரும், நடுக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதுதான் கேன்சர். ஒரு பூனைக்குட்டியை நீங்கள் அரைக்க வச்சுட்டு அடிக்கிறீங்க, அறை எல்லாத்தையும் பூட்டி போட்டு. முதல்ல அது பயந்து உடுப்புக்கு ஒடிப்பை ஒழிக்கும், பட்டிக்கு ஒடிப்பை ஒழிக்கும், அங்கே ஓடும் இஞ்சி ஓடும், எல்லாம் இப்போ ஒரு பெரண்டு அடித்து போய் நிற்கும். அதுக்கு மிஞ்சி அடிக்கிறீங்க. பார்க்கும் ஒரு இடம் பாய வழியிலன்னா உங்களை மூஞ்சல் பாஞ்சு உங்களை போடும் உடனே. அது இந்த மேக்ஸிமம் பவர் அப்பான்னு தெரியும். உங்களை போடுறதுக்காக தொண்டையிலாவது பிடிக்கும். மேலாக்கட்டத்தில் தேவையான செய்து பாருங்க, போயிட்டு ஒரு பூனையை பூட்டி போட்டு செய்ய வேண்டாம். அது பெரிய ரிஸ்கான விஷயம். சொல்ல வாரது எங்களுடைய கேன்சர் கலங்கள். நான் சாப்பிட்றேன் கெமிக்கல்களை, நஞ்சுகளை, சோடாக்களை எல்லாத்தையும் குடிக்கிறேன். இப்போ எங்களோட நாட்டில் விற்கிற உணவுப் பொருட்கள் முழுக்க
நஞ்சுள்ள உணவுகளை உட்கொள்கிற நாட்டில் முதலாவது இலங்கை இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதே சாப்பாடு தான் லண்டனில் சாப்பிடணும் அவர்களுக்கு கேன்சர் வரையிலையே. அங்கே கேன்சர் வரையில் யார் சொன்ன இருக்குது குறைவு. ஏனென்றால் அங்கே உள்ள குவாலிட்டி செக்அப் கூட. இஞ்சதே மாதிரி கண்டதையும் கொண்டு வந்து விற்கலாது. அவன் பிடிச்சி கம்பெனிக்கே படத்தை முடிச்சு விட்ருவான். இஞ்சதை என் படம் ஏன் விளங்குவான். அதிலே வேலை செய்கிறவரால் நான் அதை சொல்ல விரும்பலை. ஸோ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் எங்களுடைய உடல் கலத்தை அழிக்குமா இருந்தால் எங்களோட உடம்பு பாகம் நெடுக அழியுதண்டுட்டு பெருகும். இது ஒரு ரீசன். ஒரு இடத்தை அழிகிறது. உதாரணமாக ஒரு ஆள் வாயில் வார புற்றுநோயானாக்கள் அந்த பொயிலையன் சுண்ணாம்பை போட்டு எந்த கொடுப்புக்க வச்சிருப்பினமோ அதுக்கெல்லாம் கூட வாரது. இப்போ உள்ள அப்பு மேருக்கு வேற சான்ஸ் இருக்குது. முந்தியான அப்பு எல்லாம் செய்து போட்டு அவர் விடிய காத்தால் வரம்பால் ஊண்டி நடப்பார். அவற்றை உடற்பயிற்சி, அவற்றை சாப்பாடு, அவற்றை மனம். எங்களோட அம்மம்மா 20 நிமிஷம் கும்பிட்றதுக்கு பயன்படுத்துவா, 3 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்துடுவா. ஆனால் நாங்கள் போனோம்னா 20 நிமிஷம் சோப்பு மாத்திரம் 4 சாதி இருக்கும் வாஷ்ரூமுக்கு. மனதுக்கு செலவழிக்கிற நேரம் குறைவு. எல்லோரும் நினைக்கிறேன் சும்மா கும்பிட்டு வேண்டாம் சரியண்டு. எங்களை நாங்களே அறிகிறதுக்கு டைம் இல்லை. இதுவும் ஒரு வருத்தத்துக்கு ரீசன். என்னத்துக்கு ஓடுறோம், என்னத்துக்கு சாப்பிட்றோம், என்னத்துக்கு வந்து நிற்கிறோம் ஒன்றுமே தெரியாது. இது ஒரு ரீசன். அடுத்தது சில ரேடியேஷன்களும் காரணம், சில கதிர் தாக்கங்கள் காரணம். நல்லா வெயிலுக்கு நிற்கிற ஆக்களுக்கும் பெறுதுன்ட்டு சொல்லினோம். அதுக்காண்டி இனிமேல் வெயிலுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லலை. நானும் நல்ல வெயில் மருதங்கணிக்காமல் வேலை செய்தேன் நான் முதல். ஆனால் அது இப்போ எங்களுடைய எல்லாம் சேர்ந்த ஒரு விளைவு. நீங்கள் எந்த கூகுள்லேயும் பண்ணி பார்த்தீங்களா என்னத்தால் கேன்சர் வருமென்று கேட்டால் ஒன்றுமே இல்லை விட. ஏனென்று சொன்னால் அது சில பேருக்கு அந்தந்த குணமுள்ள ஆக்களுக்கு வந்திருக்குது, சில பேருக்கு இல்லை. நல்லா நான் சொன்ன மாதிரி தண்ணி அடிக்கிறவனுக்கு ஒன்றும் இருக்காது, ஒன்றுமில்லாத பாவிகளுக்கு வரும். ஏனென்று அவர்களுடைய ஏனைய விடயங்கள். இப்போ பரம்பரையும் ஒரு சின்ன காரணம் அந்த கேன்சர் செல்ஸை தோற்றுவிக்கிறக்குரிய ஒரு ரீசன். இப்போ அம்மாவோட அக்காவுக்கு வந்திருந்தது ஒரு கேன்சர், அது இப்படி இல்லை. அம்மாவுக்கு வந்தது ஈரலில் வந்து ஒரு புற்றுநோய். இன்னொரு பெரியம்மாவுக்கு இருந்தது கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய். அதுக்கு தான் இந்த 6ஆம் ஆண்டில் அந்த ஊசி போடுறது வர வேண்டாமண்டு. எங்கடையல் நிற்குதுகள் அதால் சனத்தொகையை குறைக்க போகுதுண்டு. வேறு வேலை இல்லையா ஆக்களுக்கு. சிங்கள ஏரியாவிலேருந்து போடப்படுது. அது அந்த ஹியூமன் பேப்பிலியமா வைரஸ் காவராக்கள் யாருண்டா ஆம்பளையில் தான். எங்களுக்கு தான் முதலாக போடணும். நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளில் இந்த வேக்சின் ஆம்பளைகளுக்கும் போடப்படுது. எங்கள்கிட்ட காசு இல்லை எங்களோட நாட்டில். சொல்ல வாரது அப்படி அந்த கேன்சரை தூண்டக்கூடிய ஒரு பரம்பரை ஒன்று இருக்குன்னா அவைக்கு வார ரிஸ்க்கு கொஞ்சம் கூட தான், வெளிப்படையாகவே சொல்கிறேன். அதாவது எங்களோட பழக்க வழக்கத்தாலும் பெறும். அதுக்காண்டி வேண்ட பிள்ளைக்கு 100% வரும் என்று சொல்ல இயலாது. புற்றுநோய் என்றது ஒரு பிஸ்னஸ், 100% பிஸ்னஸ். நான் பயப்படாமல் எங்கேயும் சொல்லுவேன். ஏன்டா என் அம்மாவை நான் பறி கொடுத்தேன் நான். ரைட்டா? சாதாரணமாகவே எல்லாருக்கும் புற்றுநோய் கலங்கள் இருக்குதான். ஆனால் எங்களோட உடம்பை அதை அழிச்சிடும். அதை நாங்கள் அதுக்குரிய சாப்பாடுகளை சாப்பிட வேணும். அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட். முந்தி நான் சின்னப்படிக்கு நான் போயிருக்கும் இந்த எங்களோட வீட்டடியால் வந்து அதுக்குள்ள உறவினர்கள் இருக்கணும். அந்த அதுக்குள்ளால் வந்து அந்த ஜீவன் கடையடியில் வந்து மிதப்பேன். அதுக்கடையில் வந்து ஈச்சங்காய், மாங்காய், புளியங்காய், இளந்தப்பழம் சகலதும் திண்டு எனக்கு சின்ன ஒரு வருத்தமும் இல்லை. இப்போ கடை சாப்பாடு சாப்பிட்டேன். ஏன்னா அதில் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நாங்கள் அதை கீழ்த்தரமாக நினைக்கிறோம். அதை சாப்பிட்டா ஒரு மாதிரி நினைக்கிறோம். கடையில் விற்கிறப்பெல்லாம் 3-4 மாதம் வெளியில் கிடக்குன்னா அந்தெல்லாம் மருந்து. அப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களை மாதிரி பிஹெச்எம்ஆர் போய் கண்டுபிடிச்சி போட வேண்டியானேண்டு. வெளிப்படையாக சொல்கிறேன், மருந்து அடித்த பழம் என்று சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு இலங்கையில் லேப்பில் முடியாது. ரைட்டா? அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னென்று வழக்கு போடுறாண்டு. அவனையே பிடிச்சி ஒப்புதல் வாக்குமூலத்தை கேட்டுட்டு மருந்தடித்த பம்மையும் சான்று பொருளாக கொண்டு போய் தான் போடுறது. மருந்து அடிச்சிருக்குன்னு செக் பண்ண இயலாது. மருந்து அடிக்கத்தான் மருந்தை கண்டுபிடிச்சது. ஆனால் டிரெக்டாக அடிக்கிறேல, ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த மருந்துன்ற ஆவியை இன்னொரு இடத்தை கொண்டே வைக்கணும். மருந்து அதுக்கு தான் செய்தது. முந்தி இந்த 5 லாம்பு சந்தையில் கல்சியம் காவைட்டுக்கு தண்ணி ஊற்றி விட்டு அதே எதையும் தான் இந்த மருந்துலேயும் வருது. ஆனால் அந்த மருந்தை நேரடியாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஏனென்றா அந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கு பார உலோகங்கள், ஆர்சனிக் அந்த மாதிரியான பார உலோகங்கள் போட்டுக்கிறாரு. அதில் வாழைப்பழத்துக்கு தோச்சு எடுக்கக்கூடாது. முந்தைய நாங்கள் என்னென்ன பழங்களை பழுக்க வைக்கிறவேண்டா, ஒரு பழுத்த பழத்தை இங்கே இருக்கிற சித்தப்பா இவரோட ஃபேமஸான உதாரணம் எங்கே வேணும் எங்களுக்கு? நீர்வேலில் ஃபேமஸ். பக்கத்தில் ஒரு பழச்சீப்பு, இடப்பழச்சீப்பை வெட்டி வைப்பினம். அந்த அதில் இருந்து வர எதலீனில் இது பழுத்திடும். அதான் முத்தின காய்களோட தேசிக்காதுகள் ஒன்று வைக்க வேண்டாம்ன்றது. அந்த எதலீன் வந்து தூண்டி விட்டுரும். பழுத்தல்ன்ற ஒரு வளர்ச்சி, மீள முடியாத வளர்ச்சி. ஸோ இந்த மருந்தடித்த பழங்கள் அதுகளை விட்டுட்டு எங்கட வாழைப்பழம் எல்லாருமே இப்போ ஆப்பிளை கண்டவை. ஈட்டன் ஆப்பிள்ன்ற நோ டிசீஸோ நோ நீட் டு டாக்டரோ இதோ பழமொழி இருக்குது. அது வெள்ளைக்காரன் அழினது. நீங்கள் வாழைப்பழம் என்று மாற்றுங்க. அதை எங்கடைக்கு எங்கட நாட்டில் இல்லை இருக்கிறது நாங்கள் சாப்பிட்றதில்ல. நான் கவலையான விஷயம். தங்கச்சி ஏதோ சர்ப்ரைஸாக நேற்று தான் காட்டினாலும் எங்களுக்கும் தெரியாது. ஆனால் நல்ல ஒரு பிரியோசனமான விஷயமா இருக்குது.
உணவே மருந்துன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு ஆளுடைய புக். ஆனால் இதில் உள்ள எல்லாம் நல்ல விஷயம் கொண்டே வாசிச்சு பாருங்க. என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கெல்லாம் சரியான ரிஸ்க். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் குடிக்கிற சோடா குவாலிட்டி இல்லை, சாப்பிட்ற சாப்பாடு குவாலிட்டி இல்லை, இந்த ரைஸ் பவுடர்கள், ஃப்ரைட் ரைஸுக்கு போடுற ரெசிப்பியல் எல்லாம் ஓட்டோய்மீன்கள் வருது. ஓட்டோய்மீன்ன்றது எங்களோட உடல்கிழத்தை அழிக்குது. இந்த உடம்புல கருப்பாக வாரது சொல்லுவீங்க ஓட்டோய்மீனாம், ஏதோ எங்கட கிழமை கிருமியாக பிடிக்குதாம். எல்லாம் எங்கட சாப்பாடு. பழைய அந்த காய்கறிகள், இந்த மாமாவிட்ட இருக்கேங்க, மாமா பின்னுக்கு இருக்கிறார் பூவால் மாமா, அம்மாண்ட அண்ணா, தாமரைக்கிழங்கு வேண்டுவினம், எல்லா இலக்கறி வகையும் அங்கே வேண்டுபடும். ஆனால் நாங்கள் இப்போ சாப்பிட்ற கடையில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் கொத்துரட்டி வந்து ஒரு ஆசைக்கு நானும் சாப்பிட்றதான். ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு ஓகே. ஒரு தரம் வந்து கதைக்கல, அதுங்க வந்து கதைக்க சொல்லுங்க, வழக்கு கதைப்போம். கேவலங்கட்ட ஒரு சாப்பாடு அது. அதில் என்ன நடக்குது? அதை செய்கிற அந்த கம்பெனியை பற்றியே கதைச்சா அது ஒரு பெரிய மாஃபியா. வேண்டாம், நாங்கள் சாப்பிட்ற முழுக்க நஞ்சு, அதால் தான் வருத்தம். அதை விட இந்த சில டேப்லெட்டுகள், அம்மா வந்து தைராய்ட்ஸின் டேப்லெட் வந்து போட்டவங்க, அந்த டேப்லெட்டை போட சொல்லி தான் அரசாங்கம் தருது. ஆனால் நேரத்துக்கு போடணும். சதுர்த்தி விரதம், கௌரி காப்பு, கந்தசஷ்டி என்று போட்டு மாறி மாறி போட்டால் அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம், எங்களுடைய அகஞ்சுரப்புக்கு சுரப்பி காணாதன்று தான் தைராய்ட்ஸினை நாங்கள் சுரக்கிறோம். பான்மாமா இருக்கிறார் ஃபார்மசிஸ்ட், அதை நாங்கள் ஆர்டர் மாறி போட்டால் எங்களோட உடம்பை குழப்புறோம். எங்களோட உடம்பை நாங்கள் குழப்புறோம், எல்லாத்தையும் குழப்புறோம். நாங்கள் விரதமும் ஒழுங்காக பிடிக்கிறீல, மருந்தும் ஒழுங்காக போடுறீல, கடைசியாக வருத்தம் எல்லாம் வந்துட்டு மாற்றண்டா எங்கே மாற்றுறது? அது பிஸ்னஸ். மாற விடாமல் தான் பண்ணி அந்த மருந்து வியாபாரம் லட்சக்கணக்கு. அது ஒரு காய் 4 லட்சம் ரூபா. ஸோ நாங்கள் சாப்பிட்றது, நாங்கள் குடிக்கிறது, வாய்க்க போகிறது ஆசை. எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெப் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாம் என்னென்று வேண்டுறோம்னு நினைக்கிறீங்க? கலர்ஃபுல்லான விளம்பரம். நேற்று முந்த நாள் பார்த்தீங்களா வர்த்தக சந்தை நடந்தது, ஓமா இல்லையா, ட்ரேட் ஃபேர். உள்ள யூடியூபர்காரரை முழு பேரையும் பிடிச்சி ஒரு ஃபேமஸான சத்துமா கம்பெனி உருட்டி தின்னுவோம் என்னென்னு யோசிங்க. எல்லாரும் வச்சும் விளம்பரம் நடக்குது. என்ன விட்டால் என்னையும் கூப்பிட்டுருப்பாங்க, வாடா தம்பி ஒரு 5000 தரலாமண்டு. அதில் அல்ஃபா டாக்ஸின் இருக்குன்னு பிடிச்சது, திரிபோசா கம்பெனியை பிடிச்சது. சோளத்தில் அல்ஃபா டாக்ஸின் இருக்குண்டு கேன்சரை ஏற்படுத்துகிற அவற்றையிலையும் பிடிச்சது. எவற்றையன்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்கோ. எங்களுக்குள்ளாலேயே அவனுக்கு தெரியும் எப்படி விலப்படுத்துறதுண்டு. முந்தி தான் பேப்பரில் போடுறது, டிவியில் போடுறது. இப்போ இப்படி இல்லை, தன்னில் லோக்கலாக இறங்கிட்டான். ஆனால் நாங்கள் விழிப்பாக இருக்கணும். எங்களுக்கு மண்டையில் விரைவிடுது. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மருந்து, எங்களுக்கு டைம் ஒதுக்குறேல. கல்யாணம் செய்தோன்னா பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து ஏன் நித்திர ஒழுறமன்னு தெரியாது, ஏன் ஒழும்புறமன்னு தெரியாது, ரோபோ மாதிரி ஒழும்பி திரியுங்கள் அங்கே மிஞ்சம் பேயல் மாதிரி. சரியா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நானே சொல்கிறேன். என்னென்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதால் தான் வருத்தம். ஸோ புற்றுநோய் என்றது என்னென்றால் அது இன்னத்தால் தான் வருமென்று எங்கேயும் சொல்ல மாட்டாங்கள். ஏனென்றால் அது ஒரு பிஸ்னஸ். இப்படி தான் எங்களுடைய தேங்காய் எண்ணெயே கூடாதுன்று முதல் சொன்னது. அது இப்போ ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சதாமன்னு கதைப்பினம். இது நான் விழிப்புணர்வு விட்டோன்னு நினைக்கிறேன். எங்களோட சொந்தக்காரர் சௌரங்கள் எல்லாம் தான் இருக்கிறீங்க. ரிசர்ச் யார் செய்தவன்? யாரும் ஒருத்தன் செய்தவன். அதை யார் ஓகே பண்ணினது? ஒரு 4-5 ப்ரொஃபஸர்ஸ். அவர் கம்பெனி காசு கொடுத்துருக்கணும், அவர் ஓகே பண்ணுவார். அந்த கம்பெனியின் ப்ராடக்ட் நல்ல மண்டி வேறு ரிசர்ச்சை முடிப்பார். புரியுதா உங்களுக்கு? தேங்காய் எண்ணெயை மார்க்கெட் பண்ணினது கூடான்னு சொல்லி இன்னொரு எண்ணெயை நல்ல மண்டு சொன்னது இதே படிச்சாக்களை வச்சு. உலகத்தில் இனி இல்லைன்ற கேவலங்கட்ட விஷயங்களை பெறப்புறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று சமயம். நாங்கள் உடனே இப்போ சொல்லல ஐயாவோ ஃபாதரோ சொன்னால் தலை குத்துக்காரணமும் அடிப்பேன். இதில் குத்துக்காரணம் அம்மாவுக்கு முன்னால் பெல்ட்டி அடிக்கணும் தம்பி, அப்பா நம்ம அந்த சாந்தி அடையமெண்டா அடிப்பேன். நான் ஐயர் சொன்னால் அடிப்பேன். அப்படி வருவாங்க. எல்லாம் சார் நேர் சொன்னால் அடிப்பேன். சார் சொல்லுவார் சிலது, தம்பி அதெல்லாம் நல்லமடா படித்தாக்கள். சார் மட்டும் இல்லை, எல்லாம் உச்சக்கட்டம் மட்டும் போவாங்களே அவங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். எங்களோட பழைய வாழ்க்கை முறையை நாங்கள் இழந்ததால் காய்ச்சல் தடிமன் மாதிரி புற்றுநோய் வந்தோன்ருக்குது. இதை விழிப்புணர்வு ஊட்டணுமென்று நினைச்சு நான். இது மட்டும் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. பரம்பரை ரீதியாக சில காரணங்கள் தான். ஆனால் என்னவும் புற்றுநோய் வந்தானே என்ன வந்தானே அந்த முந்தியான் பழைய கொய்யாப்பழம் உள்ளுக்கு ரோஸ் கலராக இருக்கும். இவர்கிட்ட கேட்டு நான் இந்த மரக்கண்டுக்காரன்ட்டு அப்படின்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து வச்சுக்கார். சுவராக அது இல்லை, எனக்கு தெரியும். ரைட்டா? எங்களுக்கு மண்டையில் மாவு வைக்கிறாங்கல்ல, என்ன செய்கிறது? அது இல்லை, அது இப்படி ஒட்டையெல்லாம் வாரையில். அது சும்மா அங்கே அணில்கள் தின்னுட்டு போய் முளைக்கும். எங்கள்கிட்ட விட்டு நிற்கிதாங்க ஃபார்மில். அதுகளை சாப்பிடலாம். நெல்லிக்காயை சாப்பிடலாம். நெல்லிக்காயெல்லாம் அப்படி நல்ல இது. ஈச்சம்பழம் சீசனுக்கு சீசன் என்ன காய்க்குதோ அதெல்லாம் சாப்பிடுங்கோ. பிலாப்பழம் உட்பட சீசனுக்கு சீசன் என்ன காய்க்குதோ அதெல்லாம் சாப்பிடுங்கோ.
எல்லாம் பிஸ்னஸ். வருத்தம் பாடுறது என்னத்தாலேயோ, எங்களுக்கு காட்டுறது என்னத்தாலேயோ. பால் மாவில் உள்ள கொழுப்பை அதை ஆவியாக்கி அவ்வளோ கட்டிக்கா வராது. பால்மா பவுடருக்கு அதுக்கு வேறு ஒன்று செயற்படுதுன்னு கதைக்கணும் பெறவிலா. இந்தியாவில் பால்மா இல்லை. சரி, நாங்கள் பிறந்த நாடும் பாவமாக கிடக்குது, நாங்களும் பாவமாக போட்டோம். ஆனால் கொஞ்சம் அதான், நாங்கள் தமிழர்கள் அறிவானவர்கள், சரியான கெட்டிக்காரர், கொஞ்சம் மாதிரி இருக்கக்கூடாது. இது என்னுடைய அம்மாவை இழந்ததுன்ற ஒரு இப்போ 35 வயசு என்ன 60 வயது என்ன எல்லாரும் அம்மாண்டா அம்மா தானே. சில பேர் யோசிப்பேன், இதுவே எங்களுக்கு குழந்தைகள் 2 பேரும் இல்லாட்டி எனக்கு மண்டையில் அடிச்சிருக்கும் இந்த விஷயம். யாருக்கும் அம்மா தானே, உங்களுடைய அம்மா தானே. நீங்கள் இப்போ 55 வயசில் இருக்கலாம். ஸோ இந்த விடயங்களை சொன்னான். இது மட்டும் இல்லை, நிறைய சூடானதில் கொண்டே பிளாஸ்டிக்குகளுக்கு ஊற்றி சாப்பிட்றது, அது நானோ பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக கலரும். உங்களுக்கு தெரியுமா இல்லையா, லஞ்சீட்டுக்குள்ள ஒரு லஞ்சீட்டும் இன்னொரு லஞ்சீட்டும் ஒட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு கால்சியம் கார்பனேட் டஸ்ட் பூசப்படுது. அது உதாரணம் வராது. அதான் அந்த ஒன்று ஒட்டுப்படாமல் கிடக்குது, மைக்ரோ அளவில் கிடக்குது. ஒரு 3 வருஷம் வெளி மாவட்ட கேம்பஸில் நின்று கடை சாப்பாடு சாப்பிட்ட பிள்ளைங்க எல்லாமே யோசிச்சு பாருங்க. என்னோட ஒரு தான் படித்தவன் கஜியில் நின்று பிஹெச்டி ட்ரைனிங்குக்கு வந்தது. அந்த ஆளுக்கு கிட்னி வருத்தம் 35 வயதில். என்னந்து வந்தது, முல்லைத்தீவில் 1,22,000 சனத்தொகையில் 934 பேருக்கு சிகேடி குரோனிக் கிட்னி டிசீஸ். முந்தி மைத்ரி ஐயாண்ட ஏரியாலாம் கூட இருந்தது. பொலனறுவேல எங்கடையில் என்னண்டு வந்ததுன்னு தெரியாது. இப்போ உரம் மானியத்திலாம் தருவடுது. ஐயா சம்மல்ல தலைவராக இருக்கிறார் போல மானியமாக தருவடுதுன்னு போட்டுட்டு கொண்டே அள்ளி விசுக்காதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஒவ்வொன்றும் என்னுடைய மனதில் உள்ள ஆதங்கங்கள் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். ஸோ 2 விடயங்களை இந்த நிகழ்வில் செய்திருந்தோம். ஒன்று இந்த புத்தகம், அடுத்த மரக்கண்டு. அது மரக்கண்டு 7 மாணவரை ஹைப்ரிட்டை தவிர்த்து இப்போ எங்களுடைய நாட்டுக்கண்டு சில இனங்கள் இருக்குது. இப்போ எங்கள் எல்லாருக்கும் நிண்டல் மாங்காய் ஒன்றும் இப்போ சரியா கும்ஜேசி என்ற ஒன்று வந்துருக்கு தானே. நான் பேரை மாற்றி தான் சொல்கிறேன் தெரிஞ்சோண்டு. இல்லை அதில் என்ன கிடக்குன்னு கேட்குறேன். எங்களோட பழைய இனமே கேட்காது. நீங்கள் என்ன கொண்டு வந்து வச்சு பாருங்க, உங்களோட விளையாட்டு அதுக்கு பிறகு கேட்குதோ இல்லையோண்டு. பழசுகளுக்கு திரும்பணும் நாங்கள். ஆனால் இது கஷ்டம். எங்களோட நாட்டு மாடு இங்கே சித்தப்பாவே வச்சுருந்தவர் 5000 படி வந்து வேண்டி கொண்டு போயிருக்காங்க. இப்போ நின்றுருந்தால் அதுன்ற பெருமதி வேறு. பட்டி மாடு வச்சுருந்தா நாங்கள் முந்தி நோமலாக ஒரு என்ன ஒரு சில்லறை திறமை தான் கதைக்கிறது. அதெல்லாம் விற்கிறது அரைவாசி பேர். எவ்வளோ செல்வந்தர்கள் தெரியுமா? ஒரு பட்டி மாடு நின்றால் எவ்வளோ பெரிய காசு தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் மார்க்கெட் பண்ணியாச்சு. எங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வாரது, எங்களுக்கு மண்டையில் மாவரைக்கிறது முழுவதும் விளம்பரங்களால். ஒரு நல்ல விளம்பரம் காட்டுறான்னு யோசிங்கோ, ஆப் இருக்குது, அவ்வளோதான். ஸோ எங்களோட சொந்தங்கள் இதால் பாதிக்கப்படக்கூடாது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா மனதால் சாப்பாட்டால் எடுக்கலாம். கேன்சர் கலங்களே அழிக்கும். இந்த நெல்லிக்காயல், கொய்யாக்காயல், தேசிக்காய் ஆன்டி ஆக்சிடென்ட் போய் தேடுங்க கூகுளில். ஆன்டி ஆக்சிடென்ட் கேன்சர் கலங்களே அழிக்கும். அதெல்லாம் இருக்குது சாப்பாட்டில். நாங்கள் முந்தி சாப்பிட்டு இருந்த நாங்கள் இப்போ டெக்னிக்காக எங்களுக்கு விளம்பரங்களால் கலர்ஃபுல்லாக காட்டி வேறு இதுகள் செலுத்தியாச்சு. சின்னவளுக்கு கார்ட்டூன் போடுறது வீட்டை 3 வயதிலேயே நஞ்சை விதைக்கிறாங்க. அந்த கார்ட்டூனில் கோல்ட் லீஃபுக்குரிய விளம்பரம், அக்காமாலா சோடா, அக்காமாலாக்குரிய விளம்பரம் எல்லாம் அதுலேயே போகுது. அது அந்த போத்தியில் உருட்டி விடினமே வேறு ஒன்று உருட்டும் போவன். அப்போ தான் வளர்ந்தவளுக்கு பல அதை வேண்டேன் என்ன. ஸோ திங்க் பண்ணுங்கள். எனிவே போன பஸ்ஸுக்கு கை காட்டி பிரியோசனம் இல்லை. எங்களுடைய அம்மாவை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த பிரச்சனையால். கேன்சரை வெல்லலாம். முதல் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி தான். அதை விட இன்னும் ஒன்று இருக்குது. இப்போ சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறேன். இந்த பீட்சா ஹட்டுன்னு சொல்கிற சாப்பாடுகள் நாங்களும் சாப்பிட்றோம், வெள்ளைக்காரரும் சாப்பிட்றோம். ஆனால் எங்களுக்கு வருத்தம் வருதுன்ட்டு நாங்கள் கத்தி கொண்டு திரிகிறோம். பிரச்சனை என்னென்னா, எங்களோட வயிற்றுக்கு இருக்கிற கிருமிகள் இருக்குது தெரியுமா? கட்டில் இருக்கிற கிருமிகள், மைக்ரோபயோட்டிக்ஸ், அது நல்லது. எங்களோட நாட்டுன்ற இப்போ நான் பிறந்தது என்னண்டு இலங்கையிலே இந்த சிவபெருமான் கொண்டு வந்து என்ன படைச்சவர். நீ இங்கே தாண்டா வாழணுமெண்டு, நீ இங்கே இரண்டு என்ன கொண்டு எங்கே நேரம் ஒரு வெள்ளைக்காரிக்கு படைச்சிருக்கலாமே. என்னுடைய உடம்பு செய்யப்பட்டிருக்குது என்னுடைய வெப்பநிலைக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த பாக்டீரியாக்கள்லாம் இந்த குடலுக்கு இருக்குது. இங்கத்தை சாப்பாடு சாப்பிட்டா தான் செரிமானம் அடையும். வெள்ளைக்காரனுக்கு இருக்கிற பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே, அந்த கட்டில் இருக்கிற பாக்டீரியா அவன் சாப்பாடு சமைக்க பண்ணும். மற்ற அவன் அதே மடிச்சுட்டு ஒரு ஜெக்டானிகளோ இல்லை சிவாஜியனோ ஒரு பெக் அடித்தா அவனுக்கு அது ஓகே.
இந்த நடைமுறையை எங்களுக்கு கொண்டு வந்தால் எங்கட பாக்டீரியா அதுக்கு தாக்கு பிடிக்காது. அதால் கட் லீக்கேஜ் வரும். இது ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. இதை பற்றி ஒன்றும் பேப்பர்கள் எழுதுறே இல்லையே வாங்க திரிசாவின் கல்யாணம் 30 எழுதுவாங்க. ரைட். கட் லீக்கேஜ்ன்றா என்னென்னா குடலுக்கு இல்லாத நஞ்சுகள் எங்களோட ரத்தத்துக்கு கடத்தப்படுது. இதால் தான் இந்த ஓட்டோமியூன். எத்தனையோ பேர் இப்போ ஸ்கின்களுக்கு போராக்கள் இருக்கும். ஏதோ அந்த தம்பி ஏதோ கருப்பாக கிடக்கு, அது மாறாதான் ஆனால் மருந்து ஏற்றி கொண்டு இருக்கணுமா. இப்போ இதுக்குள்ள உங்களோட மனதையை நீங்கள் முணுமுணுங்க. காரணம் எங்களோட கட் லீக்கேஜ். கட்டில் இருக்கிற பாக்டீரியாக்கள் அதை செரிமானம் அடைய விடையலைன்றோடனே அது முழுக்க எங்களோட வயிற்றுக்குள்ளே துவாய் மாதிரி இருக்குது, சடாய் முளை என்று இருக்குது. அதுக்குள்ளால் உறிஞ்சப்பட்டு ஈரலுக்கு போய் அவர் மேக்சிமம் ஈரல் நல்லம் அடித்து கலைக்க வேண்டிய எல்லாத்தையும் கலைப்பார். ஏலாட்டி அந்த ஒன்றும் செய்யலாது. எங்களோட அம்மாவுக்கும் அந்த பிரச்சனை தான். குடலில் வந்தது அப்புறம் ஈரலுக்கு பரவினது நியூரோ எண்டோக்ரைன் டியூமர். என்றால் நியூரோ எண்டோக்ரைன் டியூமர்ன்றது அதுவும் ஒரு ஹோர்மோன்களை சுரக்கும். கேன்சர் பேக்காட்டுது எங்களோட உடம்பை. அம்மாவுக்கு நார்மலாக எல்லா சுரப்பிகளும் ஹோர்மோன்களை சுரக்கும். இந்த கேன்சர் கட்டியும் ஹோர்மோன்களை சுரக்கும். அப்போ 2 பேருக்கும் சண்டை என்ன செய்கிறதுண்டு. ஸோ இந்த போராட்டத்தில் அது வந்துடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு அது வரக்கூடாதுன்ட்டு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இதை 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 கேட்குறாக்கள் உங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். திருப்பம் இந்த சந்தர்ப்பத்துக்கு அமைதியாக இருந்து கேட்டதுக்கு நன்றி. எனக்கு ஒரு சரியான ஹாப்பியாக இருக்குது. ஒரு 15-20 பேருக்கு சொல்கிறது இவ்வளோ சொந்தக்காரனுக்கு பிறப்பியாச்சு. வீட்டையும் போய் கதைங்க இதை பற்றி வீட்டையும் போய் கதைங்க. ஸோ இந்த விடயங்களை அமைதியாக இருந்து கேட்டு இந்த நிகழ்வுக்கும் வருகை தந்து எங்களுடைய தாயாரின் இறுதி நிகழ்விலே பங்கு பெற்றியவர்களுக்காக மீண்டும் நன்றியறிதலும் பாராட்டுகளும். உங்களுக்கு நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் பாராட்டுற கொண்டும் இல்லை. நீங்கள் உங்களுடைய டியூட்டி மாதிரி செய்திருக்கிறீங்களா. அதாவது எங்களோட சிஸ்டம் இப்போ எங்களோட இடத்துல செத்த விடு நடந்தால் ஒரு தீமை காரியம் நடந்தால் எங்களோட அயலவர்கள் எல்லாரும் வந்து அங்கே நித்திர கொள்ளுவினோம். எங்களை மென்டலி வந்து உடைய விடையில்லை. இப்போ இவன் அப்பா கூட ஒரு பெம்பலாக நிற்பார். அவருக்கு உள்ளுக்கு சரியான கவலை. அப்படி ஹாப்பியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட சகோதரங்களும் இங்கே இருக்கிற சகோதரங்களும் ஒன்றை விட்ட சகோதரங்கள் முக்கியமாக ஏந்தியத்தை அதேமாரி நிறைய அத்தை அது சகோதரங்கள். அதேமாதிரி மாமா மினக்கட்டு வந்தவர் இந்த இடத்துல நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். தன் சகோதரின் விஷயத்துக்காக டிக்கெட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நிற்கிறார் பின்னால். பெரிய மாமா மென்டலி எல்லாருமே எனக்கு பெரியம்மாண்ட பிள்ளைகள் அத்தைன்ற பிள்ளைகள் எல்லோரும் யாரும் சொல்ல எனக்கு பிளான் பண்ணி கதைக்கல டக்குன்னு வருது. எங்களை உடைய விடாமல் இந்த செட்டப்புகள் உங்களோட ஊர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இருக்காது. நீங்கள் கொடுத்து வைக்கல சாப்பாடுகள் கொண்டு வந்த நீங்கள் பொறுத்த நேரத்தில் எங்களுக்கு மனதளவில் நிறைய ஆறுதல் பேனர் அடித்தாக்கள். அதை விட எங்களுக்கு நேரடியாக வந்து நிறைய மனதளவில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறீங்க எங்களை உடைய விடாமல். இப்போ இதுவே அம்மாவும் வந்து திடீரென போகையில் எங்களை அதிர்ச்சிக்குள்ளாகுமென்று அந்த காற்றை மெதுவாக திறந்து விடுற மாதிரி தான் நம்ம சீவனை விட்டவா கொஞ்சமாக அதாவது எங்களுக்கே தெரிஞ்சிட்டுது இந்த கட்டத்தில். ஸோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் மாதிரி இந்த நிகழ்விலே பங்கு கொண்டமைக்காக அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலையைச் சேர்ந்த வைத்தியர்கள், தாதி உத்தியோகத்தர்கள், துணை மருத்துவ சேவையினர், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் எமது உறவுகள், அயலவர்கள், நண்பர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்குமே நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்வோம்னு நினைத்தேன். அதை அமைதியாக கேட்டமைக்காக நன்றி. இப்போது இந்த நிகழ்விலே மதிய போசனம் வழங்கப்படும். உங்களுக்குரிய மதிய போசனத்தை எடுத்து பின்னர் இந்த புத்தகமும் ஏதாவது ஒரு பழமரக்கன்று இருக்கின்றது அதையும் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்வதோடு அதே மாதிரி நீங்களும் வீட்டில் நிறைய உண்டாக்குங்கோ. ஃப்ரெஷ்ஷாக எங்கட வாழைப்பழம், இந்த நெல்லிக்காய், ஈச்சம்பழம், இலந்தப்பழம், இந்த சீசனுக்கு காய்க்கிற பழங்கள் இதை போய்க்கு இதை மண்டைக்குள்ளே கொண்டு போங்க. சீசனுக்கு என்னென்ன காய்க்குதோ அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டா ஒரு வருத்தம் இல்லை. இதைத்தான் எங்களோட பழையாக்கள் செய்தவை. இப்போ இவங்க எங்களுக்கு விளம்பரத்துக்குள்ளால வேறு ஒன்றை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம். புற்றுநோய்க்கு பின்னால் இருக்கிற திடுக்கிடும் பின்னணியை
எல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் எந்த வன்மமோ வஞ்சகமோ வியாபார நோக்கமோ எதுவும் இல்லை. எங்களுடைய அம்மாவினுடைய இழப்பு மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது. ஒரு பிஞ்சு குழந்தைக்கு நடந்தால் அது எவ்வளோ தவிக்கும். எனவே இந்த புற்றுநோய் தொடர்பான இந்த விழிப்புணர்வு அடங்கின இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. கட்டாயம் நீங்களும் தெரிந்த சனசமுல்லை குரூப்புகள், உங்களுடைய முகப்புத்தகம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படியான விடயங்களில் இந்த விஷயத்தை பகிர்ந்து ஏனையோருக்கும் இந்த பிரச்சனை வராமல் தடுங்கோ. மறக்காமல் இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கூறுங்கோ. காணொலியை மறக்காமல் லைக் செய்து தமிழ் எந்திரனை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாங்கோ. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.